கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல பரிசுத்தமான நாளிலும் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் தேவனை அறிகிற அறிவிலும் சத்தியத்திலும் வளர வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பாருங்கள், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு அருமையான வார்த்தையை தந்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்கள். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறதை கவனித்து பாருங்க. நீ கைவிடப்பட்டவனாயிருந்தாய், ஒருவராலும் விசாரிக்கப்படாதவனாயிருந்தாய், ஆனால் நான் உன்னை நித்திய மாட்சிமையாக ஏற்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். உண்மையாகவே நான் இந்த ஊழிய பாதையில் அநேக மக்களை பார்த்திருக்கிறேன். அவர்கள் சாட்சி சொல்லும் பொழுது ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். எப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து, ஒன்றும் இல்லாத நிலையிலிருந்து அவரை தேடி வந்த பொழுது அவர்களை கரம் பிடித்தவராய், ஆலோசனை கொடுத்தவராய் அவர்களை அவர் நடத்தி கொண்டு வருகிறார். அந்த நடத்துதலின் முடிவிலை பார்க்கும் பொழுது அவர்களை மேன்மையான மக்களாக அவர் நிலைநிறுத்துகிறார். சில மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது நாம் நினைக்கிறோம், வாவ், வாட் அ பிளெஸ்ஸிங், எவ்வளவு கிருபை, எவ்வளவு ஆசீர்வாதம், இவங்கெல்லாம் பூர்வீகமாக பரம்பரையாக ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பத்திலேருந்து வந்திருப்பாங்களோன்னு கொஞ்சம் விசாரித்து பார்த்தா, அவங்க அப்பா காலத்தில் இல்லைன்னா அவங்க தாத்தா காலத்தில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்களா, அல்லது சாபமான குடும்பத்தில் இருந்தவங்களா அவர்கள் காணப்படுகிறத பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும். அதுதான் தேவனுடைய நடத்துதல், தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய கிருபை. ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து ஒரு மனிதனை கர்த்தர் எடுத்து அவனை ஆசீர்வதித்து உயர்த்தி வைக்கிறத பார்க்கும் பொழுது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார். நீ கைவிடப்பட்ட நிலையில் இருந்தாய், நீ ஒருவரும் கடந்து போகாத நிலையில் காணப்பட்டாய், ஆனால் நான் உன்னை எடுத்து நித்திய மாட்சிமையாக வைக்கப் போகிறேன். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத கவனித்து பாருங்கள். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கீங்களா? வேலை இல்லாமல் இருக்கீங்களா? கிடைச்ச வேலையை இழந்து போன நிலையில் இருக்கிறீங்களா? வியாதியோடும் வேதனையோடும் போராடி கொண்டு இருக்கீங்களா? வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை பிரதர், ஏதோ ஜெபிக்கிறேன், மனுஷனாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், உன்னை நித்திய மாட்சிமையாக வைப்பேன். பைபிளில் ஒரு வசனம் உண்டு, காணாதிருந்து விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். உண்மையாக சொல்கிறேன், சில சூழ்நிலைகள் நமது வாழ்க்கையில் வரும்பொழுது ஓன்னு அழத்தோணும். விசுவாசிக்க முடியாத நிலைகளை தள்ளப்பட்டவர்களாக இருப்போம். ஆனால் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் நீங்கள் உங்களை திடப்படுத்தி கொண்டு உங்களுக்குள்ள விசுவாசம் உள்ளவர்களாக இருந்து நீங்கள் தேவனை நோக்கி பார்த்து நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை பாடி துதித்து கனம் பண்ணும் பொழுது கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார், கர்த்தர் என் சிறையிருப்பை மாற்றுவார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த விசுவாச அறிக்கை உங்கள் வாழ்க்கையை சிறந்திருக்கிறதா மாற்றும். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், கைவிடப்பட்ட நிலையில் இருந்த நீ, மற்றவர்களால் மறக்கப்பட்ட நிலையில் இருந்த உன்னை நான் எடுத்திருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், உன்னை நித்திய மாட்சிமையாக வைப்பேன்னு சொல்கிறார். ஜெபிப்போமா? அந்த நன்மையை சுதந்திரித்து கொள்ளுவோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உமது பிள்ளைகளுக்கு ஆறுதல் உண்டாக ஜெபிக்கிறேன், அவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாக ஜெபிக்கிறேன், உங்கள் நாமம் மகிமைப்படும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் கால் இடராமல் நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். யார் யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் சஞ்சலமும் தவிப்பும் வேதனையும் காணப்படுகிறதோ அது எல்லாவற்றையும் மாற்றி உங்கள் அன்பு நிமித்தம் அவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்.
இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.